தேர்தல் முடிஞ்சிருச்சு, ரிசல்ட் வரப்போகுது, இன்னும் ஜனநாயகன் படத்தை காணுமே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. ஜனநாயகன் படத்துக்கான அந்த சென்சார் ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ இன்னும் ஓரிரு நாட்கள்ல அந்த சென்சாருக்கான வேலைகள் முடிஞ்சு ஆஃப்டர் ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் நாங்க சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சைடுல சொல்றாங்க. ஒருவேளை மே 4க்கு அப்புறம் படம் ரிலீஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஐ திங்க் இந்த மே மாசத்துக்குள்ள படம் ரிலீஸ் ஆகிறதுக்கான முழு பாசிபிளும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம், அதாவது எலெக்ஷன் ரிசல்ட் எந்த மாதிரி வரப்போதோ தெரியல மாற்றவர். அப்படி இருக்கிறப்போ எலெக்ஷன் ரிசல்ட் எப்படி இருக்குதோ, ஃபேவரா இருக்குதோ இல்லாட்டி அகெயின்ஸ்டா இருக்குதோ, அதாவது விஜய் அவர்களுடைய ரசிகர்களுக்கோ தொண்டர்களுக்கோ ஃபேவரா இருக்குதோ அகெயின்ஸ்டா இருக்குதோ, அப்படி இருக்கிறப்போ இதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆனா எந்த மாதிரியான தாக்கத்தை உண்டு பண்ணுன்ற ஒரு பார்வை இருக்கு. இன்னொரு பக்கம் படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடியே படத்தை லீக் பண்ணி எல்லாரும் பார்த்துட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப பார்த்த படத்தை மறுபடியும் போய் எப்படி பார்க்கணுன்ற மைண்ட் செட் வர்றதுல என்றதுல அவங்க ஒரு சைட்ல இருக்காங்க. இதெல்லாம் விட நாங்க என்ன ஆனாலும் சரி விஜய் அவர்களுடைய படத்தை பார்ப்போம், அவங்களுடைய ரீரிலீஸ் ஆன அதாவது படத்தோட ரீரிலீஸ் படத்தை நாங்க அந்த அளவுக்கு பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். இது ரிலீஸ் தானே, ஜஸ்ட் லீக் பண்ணிருக்காங்க, அதுல கொஞ்சம் பேர் பார்த்துருக்காங்க, கொஞ்சம் பேர் பார்க்கல. பார்த்தவங்க எல்லாருமே விஜய் ஃபேன்ஸா இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. அதாவது விஜய் பார்த்த எல்லாருமே விஜய் ஜனநாயக படத்தை தியேட்டர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பார்க்க கூடாதுன்னு மைண்ட் செட்ல இல்லாதவங்க இருக்கணும்ன்றது அவசியம் இல்லை. அப்படி இருக்கிறப்போ பார்த்தவங்களும் பார்க்க வருவாங்கங்கிற மைண்ட் செட்டை உருவாக்கிட்டாங்க. அதனால மே 4க்கு அப்புறம் ரிசல்ட் எப்படி இருந்தாலும் சரி, ஜனநாயக படத்தை தியேட்டர்ல பாக்குறதுக்காக ஒரு கூட்டம் இல்ல பெரிய கூட்டம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க.